வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நாம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள இலுப்பூர் பகுதியை தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்காக இப்போ நம்ம புதுக்கோட்டை நகர்பகுதியை நோக்கி ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்குறோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த இலுப்பூர் நகரை சுற்றி புதுக்கோட்டை மாவட்டத்தின் சுற்றுலாத்தலங்கள் நிறைய சுற்றுலாத்தலங்கள் அமைந்துள்ளது. இந்த இலுப்பூர் நகர்பகுதியிலிருந்து திருச்சி செல்லும் வழியில் அமைந்துள்ளது விராலிமலை. இலுப்பூரிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அந்த விராலிமலை முருகன் கோவில் மற்றும் அங்கே மயில்கள் சரணாலயம். இப்படி நிறைய பிரசித்தி பெற்ற அந்த விராலிமலை இலுப்பூரிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இலுப்பூர் கல்வி நிறுவனங்களுக்கு மிகவும் பெயர் பெற்ற ஒரு பகுதியாக ஒரு நகரமாக விளங்குகிறது இந்த இலுப்பூர். அதுபோல் இலுப்பூர் மற்றும் இலுப்பூரை சுற்றியுள்ள கிராமங்கள் அனைத்துமே புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டுக்கு மிகவும் பெயர் பெற்ற பகுதிகள் இந்த இலுப்பூரை சுற்றிய நிறைய பகுதிகள் அமைந்துள்ளது. இந்த வீடியோவில் இலுப்பூர் நகர்பகுதி, இலுப்பூர் பேருந்து நிலையம், இலுப்பூர் நீதிமன்றம், அதற்கு அடுத்தபடியாக புதுக்கோட்டை விராலிமலை நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள புதிதாக கட்டப்பட்டுள்ள வாகன போக்குவரத்து அலுவலகம் ஆர்டிஓ அலுவலகம் அமைந்துள்ள அந்த பகுதி வரைக்கும் முதல்ல நாம் பார்க்க போகிறோம். அதற்கு அடுத்தபடியாக புறவழிச்சாலை அமைந்துள்ள பகுதி, அந்த ஆர்டிஓ அலுவலகம் பழைய ஆர்டிஓ அலுவலகம் அந்த அமைந்துள்ள அந்த பகுதியிலிருந்து மேட்டுச்சாலை வரைக்கும் அந்த புதிதாக புறவழிச்சாலை அமைச்சிருக்காங்க. புதிதாக 3 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது அந்த புறவழிச்சாலை அமைக்கப்பட்டு. அந்த பகுதியும் நம்ம முழுவதுமாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இப்போ நம்ம இலுப்பூர் பேருந்து நிலையம் அமைந்துள்ள பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம பேருந்து நிலையத்தோட உள்பகுதியை நம்ம இப்போ நம்ம உள்பகுதிக்கு போகலாம். இப்போ நம்ம இந்த ரோட்டில் நேராகவே போயிட்டுருக்குறோம். ஸோ நம்ம இறுதி வரைக்கும் அந்த ஆர்டிஓ அலுவலகம் அமைந்துள்ள அந்த பகுதி வரைக்கும் நம்ம இந்த பகுதியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ இலுப்பூர் பேருந்து நிலையம் அமைந்துள்ள உள்பகுதியையும் நம்ம பார்க்கலாம். முக்கிய அரசு அலுவலகங்கள் அமைந்துள்ள பகுதி, அதாவது வட்டாட்சியர் அலுவலகம், காவல் நிலையம், மாவட்ட நீதிமன்றம் எல்லாமே இதற்கு அடுத்தபடியாக தான் 1 by 1 இந்த மெயின் ரோட்டில் தான் எல்லாமே அமைஞ்சிருக்கு.
இப்போ நம்ம பார்க்குற இடம் எங்கன்னு உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கும். நம்ம வந்து அந்த முக்கியமான சாலை, அதாவது இலுப்பூர்லேருந்து விராலிமலை நோக்கி செல்லக்கூடிய அந்த சாலையில் அமைந்துள்ளது தான் இந்த மாவட்ட நீதிமன்றம். இந்த நீதிமன்றம் தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி போனோம்னா லெஃப்ட்டில் வந்து அந்த புறவழிச்சாலை வந்து பிரிவு இருக்குது. நம்ம அந்த லெஃப்ட்டில் அந்த புறவழிச்சாலையில் இப்போ நம்ம திரும்பாமல் நம்ம வந்து நேராக நம்ம வந்து ட்ராவல் பண்ணி போகிறோம். அதாவது ஆர்டிஓ அலுவலகம் அமைந்துள்ள அந்த பகுதி. அதன் பிறகு ஆர்டிஓ அலுவலகம் அந்த பகுதியில் தான் ஒரு மிகப்பெரிய குடியிருப்பு பகுதி கூட அந்த பகுதியில் இருக்குது. நம்ம வந்து நிறைய பகுதிக்கு நம்ம வந்து போக முடியல, ஏன்னா வீடியோ ரொம்ப நீளமாக போகும். அதனால் ஒரு சில முக்கிய பகுதிகளை மட்டும் இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். It's deep inside of me. But they hate when you're successful cause they try to be. They sit there being judgmental because you're trying things, and they just want you to settle and do the right thing. So get a good job, don't slack off. Wake up every morning, make a good impression on your boss. Don't do anything that I wouldn't do. And when you're making money, make sure you don't spend it too soon. Fuck that, I'll do what I wanna do. I got a different path from everyone and that includes you. Who are you to tell me how to live life? In these times it feels like nobody's right, yeah. So I'ma figure out what else will succeed, and then invest all of my time into that and proceed. I need whatever the hell could make me happy, and I don't think you have a clue what could that be. They tell me that I'm never gonna make it. They want me to do something that can make sense. They hate when I keep dreaming I'll be famous, but I don't give a fuck, I keep chasing. They tell me that I'm never gonna make it. They want me to do something that can make sense. They hate when I keep dreaming I'll be famous. வாகனங்கள் வரிசையாக நின்று கொண்டு இருக்கக்கூடிய இடம் எந்த இடம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடம்தான் புதிதாக அமைந்துள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகம் அமைந்துள்ள பகுதி. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய குடியிருப்பு பகுதியும் அமைந்துள்ள பகுதியும் கூட இந்த இடம். இந்த ஆர்டிஓ அலுவலகம் அமைந்துள்ள பகுதியிலிருந்து இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் வரைக்கும், இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி போவோம். அதுக்கப்புறம் அங்கே அதிகமான கிராமங்கள் அப்படி 1 by 1 தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய பகுதியான விராலிமலை வந்துடும். அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் விராலிமலை அமைந்திருக்கு. நம்ம விராலிமலைக்கு இப்போ போகல, இப்போ நம்ம வந்து இலுப்பூர் நகர்பகுதியை மட்டும்தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதனால் விராலிமலையோ அல்லது இன்னும் நீங்கள் விரும்பக்கூடிய பகுதி வேறு ஏதாவது இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். நம்ம வந்து கண்டிப்பாக அடுத்த வீடியோவாக அதை வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். இப்போ நம்ம இலுப்பூர் பஸ் ஸ்டாண்ட் அமைந்துள்ள பகுதிக்கு வந்துட்டோம். முதல்ல வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டு உள்ளே வராமல் நேராக அந்த மெயின் ரோட்லேயே போயிட்டோம். இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டோட உள்பகுதி, அந்த உள்கட்டமைப்புகள் எப்படி இருக்குது, அங்கே எந்தெந்த பேருந்துகள் இப்போ நிற்கிது, எந்தெந்த ஊர்களுக்கு அங்கே வந்து பேருந்துகள் இயக்கப்படுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த இலுப்பூரை சுற்றி உள்ள அத்தனை கிராமங்களுக்கும் நகர பேருந்துகள் இங்கேருந்து தான் இயக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இலுப்பூர்லேருந்து நிறைய மாவட்டங்களுக்கும் வந்து பேருந்துகள் இயக்கப்படுது. புதுக்கோட்டை, திருச்சி, திண்டுக்கல், மதுரை, இப்படி நிறைய மாவட்டங்களுக்கு இங்கேருந்து பேருந்துகள் வந்து இயக்கப்படுது.
இலுப்பூர் பஸ் ஸ்டாண்டை வந்து நம்ம பார்த்துட்டோம். இதற்கு அடுத்தபடியாக இலுப்பூரில் உள்ள போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து இந்த இலுப்பூர் புறவழிச்சாலை வந்து அமைக்கப்பட்டது. அந்த புறவழிச்சாலையில் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த புறவழிச்சாலை பகுதியில் என்னென்ன டெவலப்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ இந்த பகுதியில் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா நம்ம வந்து லெஃப்ட் திரும்ப போகிறோம். லெஃப்ட் திரும்பினோன்னா அந்த புறவழிச்சாலை வந்து துவங்குது. அந்த புறவழிச்சாலையில் ட்ராவல் பண்ணி நம்மளோட கடைசி பகுதி, அதாவது மதர் தெரசா கல்வி நிறுவனங்கள் அமைந்துள்ள மேட்டுச்சாலை வரைக்கும் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம்.
இப்போ நாம் புறவழிச்சாலையோட இறுதி பகுதிக்கு வரப்போகிறோம். இந்த புறவழிச்சாலை அமைக்கப்பட்டு ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. அப்போ இந்த பகுதியோட வளர்ச்சி எப்படி இருக்கும், இங்கே என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இங்கே என்ன மாதிரியான திட்டங்கள் கொண்டு வரலாம், யாராவது புதிதாக தொழில் தொடங்க விரும்புபவர்கள் அல்லது ஒரு புதிய குடியிருப்பு புதிய வீட்டு மனை வாங்குபவர்கள் இந்த பகுதியை என்ன நகர்ப்பகுதியை விட இந்த மாதிரி பகுதி தான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் விரும்பக்கூடிய பகுதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த பகுதியை வந்து என்னைக்காவது ஒரு நாள் எப்படி இருக்கும்னு பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஞாபகம் வந்திருக்கோம், நம்ம எதிர்பார்த்த பகுதியை இந்த வீடியோவில் இருக்கே அப்படின்னு. அது மாதிரி ஒரு பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோவை பற்றி அந்த லொக்கேஷனை பற்றி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அந்த வீடியோவில் என்ன முக்கியமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ்லாம் மறக்காமல் டைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த புறவழிச்சாலை புதுக்கோட்டை மெயின் ரோட்டில் இணையக்கூடிய அந்த சாலை சந்திப்பு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த இடத்த இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இங்கே ஏற்கனவே வந்து ஒரு சில பில்டிங் வந்து இருக்குது. இன்னும் ஒரு சில பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து நடந்துகிட்ருக்கு. மேட்டுச்சாலை பகுதியில் இந்த சாலை சந்திப்பு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இந்த இடத்துல ரைட்டு திரும்பி ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் நம்ம போனோம் அப்படின்னா அந்த முக்கிய கல்வி நிறுவனங்கள் அமைந்துள்ள மதர் தெரசா கல்வி நிறுவனங்கள் அமைந்துள்ள அந்த பகுதிக்கு நம்ம வந்து ரீச் ஆயிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இலுப்பூர் நகர் பகுதியில் துவங்கி வட்டார போக்குவரத்து அலுவலகம் அமைந்துள்ள பகுதி மற்றும் புறவழிச்சாலை பகுதி முழுவதுமே நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோவோட இறுதி பகுதியில் இருக்கிறோம். அதாவது மேட்டுச்சாலையில் வந்து நம்ம இப்போ இருக்கிறோம். ஸோ மேட்டுச்சாலையில் கல்வி நிறுவனங்கள் மதர் தெரசா கல்வி நிறுவனங்கள் அமைந்துள்ள பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இந்த பகுதியும் வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தது, இப்போது எப்படி இருக்குது, அங்கே என்னென்ன நிறுவனங்கள் இயங்கி கொண்டு இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவில் அப்படியே ஒரு தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு பகுதியை நீங்கள் மீண்டும் இந்த வீடியோவை நீங்கள் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட சேனலோட பேரை வந்து டைப் பண்ணுங்கள். அல்லது இலுப்பூர்னு நீங்கள் டைப் பண்ணாலே இந்த இலுப்பூர் பற்றி நம்மளோட முக்கிய வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே வரும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா NTR குளோபல் என்ற நம்ம சேனலை மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.